அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று காண உள்ள திருத்தலம் அருள்மிகு சீதாராம ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்ற ராமர் சீதா கல்யாணம். முதலில் இத்திருக்கோயில் நமது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் கவுண்டன்ய மகா நதிக்கரையின் தென்பகுதியில் அமைந்துள்ளது. அருள்மிகு சீதாராம ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில் சுமார் 200 ஆண்டுகளுக்கும் மேற்பட்டு பழமை வாய்ந்த கருங்கற்களால் அமையப்பெற்ற திருக்கோயிலாகும். இத்திருக்கோயிலின் மூலவர் அருள்மிகு ராமர், அருள்மிகு சீதா பிராட்டியார் உடன் அருள்மிகு லட்சுமணருடனும் எழில்மிகு தோற்றத்தில் எழுந்தருளி உள்ளனர். மேலும் கருவறைக்கு இடது புறத்தில் தெற்கு நோக்கி அபய அஸ்தம், கடிக அஸ்தம், கதை, ஸ்ரீசக்கரம் கொண்டு கம்பீரமான தோற்றத்தில் அருள்மிகு ஆஞ்சநேய சுவாமி அருள்பாலித்து வருகிறார். வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு தெற்கு முகம் பார்த்த ஆஞ்சநேய சுவாமி தனி சன்னதியில் அமைந்திருப்பது இக்கோயிலுக்கு மேலும் தனிச்சிறப்பாகும். பக்தர்கள் வடக்கு முகமான குபேர பாகத்தில் உள்ள சுவாமியை தரிசிப்பதால் கடன் தொல்லைகள், மனபயம், யமபயம், நவகிரக தோஷம் நீங்கி நோய் நொடியின்றி வாழ தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். மேலும் கார்த்திகை மாதம் 30 நாட்களும் பக்தர்கள் இத்திருத்தலத்தின் பிரகாரத்தை 1008 முறை வலம் வந்து தங்களது பிரார்த்தனைகள் மற்றும் கோரிக்கைகளை நிவர்த்தி செய்வது இத்தலத்தின் தனிச்சிறப்பாகும். இப்போது நாம் என்ன காண இருக்கின்றோம் என்றால், ஸ்ரீராமநவமி முடிந்து 5ஆம் நாள் ராமரின் திருக்கல்யாணம் நாம் காணவிருக்கின்றோம். இத்திருக்கல்யாணத்தில் வரும் பக்தர்கள், அதாவது திருமணம் நடைபெறாமல் இருக்கும் பக்தர்கள் 2 மாலைகளை வாங்கி கொண்டு வந்து ஒரு மாலை ஸ்ரீராமருக்கும் இன்னொரு மாலையை அவர்கள் தனது கழுத்தில் மாலையாக அணிவித்து அனுப்புகின்றனர். இவ்வாறு நடைபெறும் பொழுது அடுத்த ஆண்டு வருபவர்களுக்கு திருமணம் நடைபெற்று விடுகிறது என்பது இக்கோயிலில் வருபவர்களின் அனைவரின் கருத்தாக உள்ளது. இப்போது நாம் ஸ்ரீராமரின் திருக்கல்யாணத்தை காண்போம். भगवतः परवा
श्री महाविष्णु परब्रह्मणोन्नत्रे ओंगीर सवारस्पत्य भारद्वाजस्य त्रयाचेय प्रवरान्वित भार्गव गोत्रोद्भवस्य इमे गन्धां सुरविनो जगत्कारणं भूतस्य मूलप्रत्यय स्वदीयमानस्य त्रिगुणात्मकस्य कर्मणोऽस्यादिवसात् अलङ्कार प्रवर्तमानस्य संकर्षणावतारस्य भारद्वाजत्र्याक्षेषु प्रबलान्वित भारद्वाज समस्त देवता निकुटमणिमय विजृम्भित पादारविन्दस्य आदिनारायण शर्वनामः पुत्राणां भारद्वाज इमे गन्धां दुरविनौ कौस्तुभालङ्कृत दिव्यपीताम्बरधर दिव्यमाल्याभिशोभिताय प्रसन्न पारिजाताय निजावताराय स्वर्ण गरुड वाहन रूपाय सकल सात्याविद्याय अखिल गोत्र प्रवित्रनाय इमे गन्धां दुरविनौ भार्गच्छ नक्षत्राय जातवेदेनस्य श्री श्रीनिवास परब्रह्मणे वराय ऋग्यजुस्सामअथर्वण चतुर्वेद साकाध्याये ईश्वर विश्वम्भर सौभाग्य श्रीवत्स पंचाक्षेय प्रवरान्वित श्री इमे गन्धां दुरविनौ सर्वालंकार सर्वांगना सम्मोहन संसेवित पादारविन्दां श्री महाविष्णु वक्षस्थल आनंद कलात्मिकां मूलस्वरूप उत्तरदिशस्य अनेन नक्षत्राय जाता आयुष्मानेस्य इमे गन्धां दुरविनौ இதுவரைக்கும் பகவான மந்திரத்தால வர்ணிச்சு லோகக்ஷேமமாத்மா இருக்கிறதுக்காகவும் எப்படி எப்படி இருந்து எப்படி பண்ணா எப்படி அமியம் இருக்கணும், எப்படி வாசப்படி தாண்டணும், எப்படி கால் மெட்டி போடணும், எப்படி மாங்கல்யம் பண்ணணும், இதெல்லாம் வேத ரூபத்துல பகவானுக்கு நம்ம சொல்லணும். இவ்வளவும் நாமளும் பண்ணணும். நாம ஒரே சாப்பாடு தவிர எதுவும் பண்ண மாட்டோம். இதுதான் நம்ம இதை நாம தெரிஞ்சு இருக்கணும். இப்போ ராமர் யார், அவருக்கு என்ன கோத்திரம், அவருக்கு என்ன பேரு, அவர் எங்கிருந்து எப்படி வந்து பண்றாரு, ஏன் நாம பண்ணணும், நித்திய கல்யாணம் திருப்பதியில பண்றாரு. அதே மாதிரி பல இடத்துகள்ல இனியும் நித்திய கல்யாணம் பண்றாங்க. லோகக்ஷேமார்த்தம் தான். நித்திய கல்யாணம்னா எப்பயுமே வீட்டில் மாயில தொங்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி நித்திய கல்யாணத்துல ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு பயோடேட்டான்னு சொல்றாங்க இல்லையா, இந்த எந்த குரூப்ல ரத்தம், எந்த குரூப்ல வந்தாங்க, எந்த இதுல வந்தாங்க அப்படின்னு எல்லாம் அப்படி வர காலத்துல இப்ப ராமர் சொல்றாங்க, சதுசாகர பிராமண கோ பிராமணஸ்ய வாசித்தாமை சாவருண கௌண்டன்யத்ராட்சேய பிரபனான்னித வாசிப கோத்ரோத்பவஸ்ய வாசித்த கோத்ரோத்பவஸ்ய ரகு மகாராஜவர்மனன்னத்ரே ரகு மகாராஜவர்மனன்னத்ரே அஜ மகாராஜவர்மன பௌத்ராய அஜ மகாராஜவர்மன பௌத்ராய தசரத மகாராஜவர்மன புத்ராய தசரத மகாராஜவர்மன புத்ராய வாசிக்க கோத்ரோத்பவாய ஸ்ரீராமச்சந்திர சுவாமி படயனாய சதுசாகர பர்யந்தே கோ பிராமணேவ்ய ஆத்ரேயாச்சனத்ராட்சேய பிரபரான்வித பார்கவ கோத்ராய நிவேரு மகாராஜ தர்மணோன்னத்ரீம் வைதேகி மகாராஜவர்மன பௌத்ரீம் ஜனக மகாராஜவர்மன புத்ரீம் ஆத்ரேய கோத்ரஸ்ய சீதா தேவி நாம்னீம் கல்யாணம் கனக சம்பன்னாம் கல்யாண உற்சவ மன்சலோபே கிரியாலோபே திரட்டலோபே திரவ்யலோபே அனேன காலாதே பிராயச்சிதார்த்தயா சாஸ்திரம் அனுஷ்டிதம் பூஜா சாமிதி பவந்தோ மஹந்தோ அனுகிருஹந்தோ ஏதலக்னாபேட்சி ஆதித்யாதீனாம் நிவானாம் சுபம் ஆனுகூல்யம் பூஜா சாமிதி பவந்தோ
गृह्णन्तो सत्यान्न प्रमदितव्यम् कुशलान्न प्रमदितव्यम् देवपितृकार्याभ्यान्न प्रमदितव्यम् सत्यमिति सत्यम् धर्ममिति धर्मम् इत्यस्याह मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव अतिथिदेवो भव यान्यवतानि कर्माणि तानि सेवितराणि यन्मे मातरं पृथिवीपानशेषः तं कृत्यं ब्रह्मभूता मधुमेतु माम्। कंकड़ा कटिया से पढ़े आपो इत्तमयो अस्तान पूज्ये ददातना महेरणाय सज्जते यो मस्तवितमो रस्तस्य माजयते ननः उदतेरिव मातरः तस्मा अरङ्गमनो आसर्ज्यच्यताः अध्यन्ते पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि शुद्धोदकं समर्पयामि सत्य ब्रह्मभूता मधुमेतु माम्। महालक्ष्मी की पूजा पண்றோம் எல்லாரும் தியானம் श्रीकान्ताय कल्याण निधये निधयेतिना श्री वेंकटेश वैभवान्तम् अभिराम गुणाकर दाशरथे जगदेक धनुर्धर दी शरणं पवित्रं विदधं तेन पवित्रेण शुद्धेन पूजा अभिवाप्मानमरादिं करेम लोकक्षत्वारमस्त्रं ज्योतिष्मद्राजमानं रोधनो रोधमान शोभन शोभमान कल्याणः माङ्गल्यं तन्तुनादेन मम जीवन हेतुनां कंठे बध्यामि चरजीव चरदा कृतं गोविन्द पूर्णिमा
संवत्सरेण ममर्दनं स्वस्ति राजाधिराजाय प्रसह्यतागिरेः नमो वयं वै श्रवणाय பாடி பாடுங்க தெரியும்